கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ராஜசேதுபதி என்ட்ரி கொடுத்து ஊருக்குள்ளே வந்திருக்காரு. நம்மளோட பஞ்சாயத்தில் எல்லா விஷயத்தையும் பேசிட்டு வீட்டுக்கு வரும்போது சாமுண்டீஸ்வரி கார்த்தின்னு சொல்லிட்டு பேர் போட்ட பத்திரிக்கையை எடுத்துகிட்டு வராங்க. கார்த்தி ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கார்த்தியும் சாமுண்டீஸ்வரி கிட்ட ஒரு சவால் விடுறாரு. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் பொண்ணு கழுத்தில் நான் தான் தாலி கட்ட போகிறேன், அதான் நீங்களே நோட்டீஸில் கார்த்தின்னு பேர் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, சாமுண்டீஸ்வரி கிளம்புறதுக்கு போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ராஜசேதுபதி இங்கே பாரு, நீ என்ன தான் நினச்சாலும் கடவுள் என்ன எழுதுனாங்களோ அதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி சரி பார்க்கலாம் அதையும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சவால் விட்டுட்டு பொண்ணோட கல்யாணம் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளோட ராஜசேதுபதி, ஐயா கார்த்தி, எனக்கு ஒரு ஆசைப்பா, எல்லாம் மனசு நிறைஞ்சு போச்சு, ஆனால் என்னோட பேத்திங்களை நான் கண்ணில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி யோசிக்கும் போது அப்போ என்ன தாத்தா, இப்போ உங்கள் பேத்திங்களை பார்க்கணும் அவ்வளோதானே, சரி அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிப்பா, நீ இதை நினச்சா எல்லாமே பண்ண முடியும், என் பேத்திங்களை மட்டும் நான் கண்ணில் பார்த்துட்டா போதும், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நம்மளோட பாட்டி என்னங்க நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஆனால் நம்மளோட மருமக சாமுண்டீஸ்வரியோட குணத்தை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க, ஒரு வேளை எதனா பிரச்சனையாச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஆனால் கூட கார்த்தி அந்த பிரச்சனையை பார்த்துப்பான். அது மட்டும் இல்லாமல் என் ஆயுசு முடியும் போது எப்போ முடியுதுன்னு தெரியல, அதுக்குள்ளே என் பேத்திங்களையும் என் பையன் எல்லாரையும் ஒன்றா பார்த்துடணும், இப்போதைக்கு என் பேத்திங்களை கண்ணில் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு உடனே கார்த்தி என்ன பண்ணுறாரு, நம்ம மயில் வாகனத்துக்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி என்னப்பா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க, எதனா விஷயமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த மாதிரி ராஜசேதுபதி தாத்தா வந்துட்டார், அவர் பார்த்திங்கன்னா நம்மளோட பேத்திங்களா, அதாச்சு நம்ம ரோகிணி, ரேவதி கூட அவங்க தங்கச்சி எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு, கொஞ்சம் கூட்டிகிட்டு காமிக்க முடியுமா? ஐயோ, அத்தை இதெல்லாம் கேட்டால் சாமியாட்டம் ஆடிடுவாங்கப்பா, அத்தையை மீறி எப்படிப்பா நான் கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னதும், நான் சொல்கிறத கேளுங்க, நான் இந்த பிளான் படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மயில் வாகனம் என்ன பண்ணுவார், சாமுண்டீஸ்வரி போகிறதுக்காக ஊரில் ஒரு பிரச்சனையை வலிச்சு விட்டுருவார். அதுக்கு ஊர் தலைவி சாமுண்டீஸ்வரி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. அம்மா நீங்கள் தான் இந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணி வைக்கணும், எப்படியாவது எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பிரச்சனையை வர வச்சுருவாங்க. அதனால சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுவாங்க, சாமுண்டீஸ்வரி, சந்திரகலா இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. மருதுவும் பார்த்திங்கன்னா வீட்டில் இல்லாமல் வேறு எதனா வேலை கொடுத்து மருது எஸ்கேப் ஆக வச்சுருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரோகிணி கிட்ட போய் நம்மளோட மயில் வாகனம் சொல்வார், இந்த மாதிரி நம்மளோட ராஜசேதுபதி தாத்தா வந்துட்டாராம் அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேரும் சந்தோஷப்படுவாங்க. நம்ம ரேவதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் அப்படியா அப்படின்னு சொல்லும் போது, சரி அவங்க பேரங்க, அவர் வெளியே போயிட்டாரு, அவர் இப்போ தான் ஊருக்கு வந்திருக்காராம், உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு, நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி 3 பேரையும் காரில் கூட்டிகிட்டு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இறங்குவாங்க. அப்போ பார்த்து 3 பேருமே தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது 2 பேர் மனசுலேயும் சந்தோஷம் பொங்கி வந்துடும். என்னப்பா இது, இத்தனை வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து, நீங்கள் எப்பயுமே என் கண்ணு முன்னாடியே இருக்கணும்னு தான் ஆசை, என்ன பண்ணுறது, உங்கள் அம்மா குடும்ப சண்டைன்னு பிரித்து உங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இந்த வயசான காலத்தில் உங்களை பார்க்குறது தவிர வேறு என்ன வேலை இருக்குது, உங்கள் கண் முன்னாடியே நாங்கள் இறந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ரேவதி தாத்தா கிட்டே போய், தாத்தா இப்படிலாம் பேசாதீங்க, நாங்கள் அப்படி விட்டுருவோமா, நீங்கள் 100 ஆயுசுக்கு மேலேயே நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அம்மா புரிஞ்சுப்பாங்க, கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுப்பாங்க, அதனால தானே உங்கள் பேரனே நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது நம்மளோட ராஜசேதுபதிக்கு புரியாது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பாட்டி எல்லாத்தையும் சொல்லி புரிய வைப்பாங்க. பாட்டி என்ன பண்ணுவாங்க, சரிம்மா வந்துட்டீங்க, வாங்க நான் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சி வச்சுருக்கேன், சாப்பிட்லான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பாட்டி நம்மளோட பேத்திங்களுக்கெல்லாம் பரிமாறுவாங்க. அதை பார்த்துட்டு தாத்தாவே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தாத்தாவுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம். அந்த எபிசோட் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ தாத்தா பாட்டி கண்குளிராக அவங்க பேத்திங்களோட ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துருவாங்க. உடனே நம்மளோட வாகனம் அங்கே இருப்பார். கார்த்தி ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவார், இந்த பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனே கிளம்பிடுங்க, டைம் ஆகுதுன்னு சொல்லும்போது, தாத்தா நாங்கள் போயிட்டு வரோன்னு
தாத்தா வந்து என்ன சொல்லி அனுப்புவாங்க, நீங்கள் பாருங்கள் குடும்பத்தோடு அடுத்த வாட்டி கண்டிப்பாக வந்து வரணும், நீங்கள் சொன்னாலும் சொல்லாக்கிட்டையும் கண்டிப்பாக அம்மாவோட அப்பாவோட நாங்கள் இன்னொரு வாட்டி இந்த குடும்பத்தோடு இங்கே வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக தாத்தா பாட்டியோட 3 பேத்திங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த எபிசோட் வந்து அப்படி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு என்ன அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.